ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பகுப்புகள், அதாவது டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம். அதில் பாப்புலேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம கவர் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்க, அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். என்ன இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது எதனால பொருளாதாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு அப்படின்னு ஒரு விஷயங்கள இல்லைங்களா. இதுல இந்த பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் நாம என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களை கொண்டு அதன் மூலமாக பெறப்படக்கூடிய வளத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூசிங் த நேச்சுரல் ரிசோர்சஸ் we are getting income அப்படின்னு பார்ப்போம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விவசாயம், காடுகள் வளர்ப்பு, அதே மாதிரி கனிம வளங்களை வெட்டி எடுத்தல், சுரங்கம் தோண்டுதல், காடுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரைமரி செக்டார்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எந்த ஒரு நாடு முழுமையாக பயன்படுத்துமோ அந்த நாடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்ப வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக என்ன கருதப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்டா படுது. அப்ப இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய புவி அமைப்பு பிரகாரம் பார்க்கும் பொழுது எல்லா இடங்கள்லயுமே நமக்கு இயற்கை வளங்கள் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா. ஸோ அந்த இயற்கை வளங்கள் மாறுபட்ட நிலையில இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான இயற்கை வளங்கள் நமக்கு எப்படியெல்லாம் இருக்குது, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாதிரியான வளங்களை கொண்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இதுல பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்சஸ், அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இன்னொன்னு நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், அதாவது புதுப்பிக்க முடியாத வளங்கள். அப்ப இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கும் புதுப்பிக்க முடியாத வளங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலவளம், வனவளம் மற்றும் கனிம வளங்கள், இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பேசிக்காவே ஹியூமனோட இன்டர்வென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம, மனிதனுடைய பங்களிப்புகள் எதுவுமே இல்லாம இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எம் சாண்ட் எடுக்கிறது அல்லது பி சாண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, மணல்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இப்ப வீடு கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மணலினுடைய தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்ப அதுக்கு மாற்றான ஒரு வழியை நம்ம தேடணும் இல்லைங்களா. அப்ப நாம என்ன பண்றோம், இயற்கையா இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, கற்கள் வந்து எடுக்கப்படுதுங்க. அது பெரிய கற்கள் நம்ம வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் சின்னது பண்ணி நம்ம வீட்டோடைய தரைப்பகுதிக்கு பெருஞ்சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, 1.5 ஜல்லி அப்படின்னு. அதே மாதிரி சின்னதா ஜல்லி வரும், அதை தான் நம்ம வீட்டோட சீலிங் போடுறதுக்காக பயன்படுத்துவாங்க கலவை கலந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கிரஷ் பண்ணி எடுக்கக்கூடியது தான் கிரஷர் மணல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதனுடைய டோட்டல் ப்ராசஸ்மே இன்னைக்கு அந்த எம்சாண்ட் பீசாண்ட் பார்த்தீங்கன்னா ஆற்று மணலுக்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரொபோர்ஷன் அது கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆற்று மணலுக்கு பயன்படுத்தியதுக்கு பதிலாக ரிவர் சாண்டுக்கு மாற்றா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளோட இந்த எம் சாண்டை யூஸ் பண்றோம். அப்ப இதை வச்சு நம்ம வீடு கட்டுறது எவ்வளவு அத்தியாவசியம் அப்படின்னு தோணுதோ அதே மாதிரி இந்த ரிசோர்சஸை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு ஆற்று மணலினுடைய நீர்வளமும் பாதிக்காம இருக்கும். அதே மாதிரி இந்த பாறைகளினுடைய இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பிளஸ் எக்கனாமிக்கலாவும் நமக்கு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு இயற்கை வளம் அந்த மலைகளையோ பாறைகளையோ நாம உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இது எல்லாமே இயற்கையா உருவாயிருக்குது. அப்ப பொதுவாகவே இயற்கை வளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நிலம் நம்ம பார்த்திருப்போம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கான மிக முக்கியமான காரணிகள் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். சரிங்களா. அதுல நிலம் அப்படிங்கிறது தான் ஒரு பொருளாதாரத்திற்கான அடிப்படை வரையறையாக சொல்லப்படுதுங்க. சரிங்களா. அதே மாதிரி தான் காடு. ஸோ காடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம யாரும் கஷ்டப்பட்டெல்லாம் உருவாக்க கிடையாது, இயற்கையாகவே என்ன பண்ணியிருக்குது, காடுகள் அப்படிங்கிறது உருவாயிருக்குது. விவசாயம்ங்கிறது வேற, காடுகள்ங்கிறது வேற. அதே மாதிரி தாங்க நீர் வளமும். சரிங்களா. அதே மாதிரி தான் கனிம வளமும்
இது கூட வர்றது தான் நம்மளுடைய ஆற்றல் வளம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஆனாலும் நம்மள இந்தியாவோட பாப்புலேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா இன்றைக்கு வரைக்குமே ஒரு புவரா தான் இருக்கிறாங்க, ஏழைகளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய கிளைமேட் ஆகட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்ப்பாசனம் ஆகட்டும், நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் ஆகட்டும், காடுகள் ஆகட்டும், நிலம் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரியான இயற்கை வளங்களை நாம எந்த அளவுக்கு முழுமையா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் என்னாகும், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை வளத்தை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குதுங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க முடியாத வளம் அப்படின்னு நம்ம ரெண்டு விஷயத்த பார்ப்போம். அது என்ன புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்போதுமே தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்லைட்டை சொல்லாங்க. ஸோ சன்லைட்ல இருந்து we are producing the solar energy every day. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரிசோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட ஃபாரஸ்ட், வைல்டு லைஃப், விண்டு, பயோமாஸ், டைடல் மற்றும் ஹைட்ரோ எனர்ஜிஸ்ங்க. அதாவது காற்று, உயிரி உரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ உயிர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இப்போ எக்ஸாம்பிள் மண்ணுல ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, மக்கினதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுது, உரமாக மாறி மண்ணுல சத்து பொருட்களாக மாறுது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நீர் மற்றும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அலைகள், அதன் மூலியமாக உற்பத்தி செய்யக்கூடிய நீர்மின் ஆற்றல் போன்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தொடர்ந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வளம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளம் தான். பட் இதை நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா தீந்து போயிடும். அப்ப இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, திரும்ப திரும்ப நம்மளால ரீஜெனரேட் பண்ண முடியாது. இப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாம புதை வடிவ எரிபொருட்கள் மற்றும் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், கனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதைப்படிமங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி நிலக்கரியும் கிடைக்கும், பெட்ரோலியமும் நமக்கு கிடைக்குது. இந்த பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இதை திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மறுபடியும் இது உருவாகாது. அப்போ உருவாகும் பொழுது ஒன்ஸ் அதோட எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. இதுதான் ரினியூவபிளுக்கும் நான் ரினியூவபிளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் we move on to the land resources. ஸோ land resources பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தமாவே லேண்ட் மாஸ் பார்க்கும் பொழுது 32,87,263 சதுர கிலோமீட்டர் நம்ம சொல்லியிருப்போங்க. இந்தியாவோட பிசியோகிராஃபி பார்க்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலா மொத்த பாப்புலேஷனையும் கால்குலேட் பண்ணும்பொழுது, மொத்த லேண்ட் சர்ஃபேஸையும் நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது 2.4% பார்த்தீங்கன்னா நில அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்ப மொத்த லேண்ட் மாஸ்ல நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய நில அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் ஹோல்டிங் த 7th பொசிஷன் இன் த வேர்ல்டு. அதாவது 2.4% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. லேண்டா பார்க்கும் பொழுது 32,87,263 சதுர கிலோமீட்டர்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதோட பெர்சன்டேஜ் தான் 2.4 நம்ம பார்க்குறோம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் பிசியோகிராஃபி டிவிஷன்ஸை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் தான் நமக்கு அதிகப்படியான மக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த பகுதி ஃபுல்லாவே நமக்கு இமயமலைகளா போயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். இதை டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இமயமலைகளை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதை ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் மலைகள்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு பாலைவனம் இருக்கும். இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளைன், இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். இங்க ஆங்காங்கே தீவு கூட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த மாதிரியான மாநிலங்கள் ஏன் மக்கள் தொகை அதிகமாக கொண்டிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சமவெளி பகுதிகள் இருக்கிறதுனால நமக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்குது. சரிங்களா? அது இல்லாம இந்த டெக்கான் பிளாட்டிவ், அதாவது தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமா பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இந்த இடங்கள்ல அதிகமா இருக்குது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கணக்கெடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17.5% ஆஃப் த பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.4% இருக்கக்கூடிய நில அமைப்புல இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த
அளவுக்கு நமக்கு மக்கள் தொகை இருந்தாலும் இவ்வளவு மக்கள் தொகை வாழக்கூடிய இடங்கள் நமக்கான நில அமைப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அப்ப நில அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கம்மியான நில அமைப்பு தான் இருக்குது. ஆனா மக்கள் அதிகமான மக்களை நாம் கொண்டு இருக்கிறோம் சரிங்களா. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கும் பொழுது நம்மளுடைய டோட்டல் தேவையுமே நமக்கு அதிகரித்து கொண்டே தான் செல்கிறது. அது மட்டும் இல்லாம மக்களினுடைய அடர்த்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு தொடர்ந்து என்னாச்சுட்டே இருக்குது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அப்ப மக்கள் தொகை அதிகரிக்க நம்ம கிட்ட இருக்கிற நில அமைப்பை நம்மளால மாற்றவே முடியாது. ஆனா மக்கள் தொகை என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகரித்துக்கிட்டே இருக்குது. இதனாலதான் ஒரு சதுர கிலோமீட்டர்ல வாழக்கூடிய மக்களினுடைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நில அமைப்பும் நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அளவும் சரிசமமா இல்லை அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா. எப்படிதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம வச்சிருந்தாலும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இது நமக்கு தொடர்ந்து பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸ் தாங்க ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ். நான் முதல்ல சொன்னதான் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நாமளா போய் எந்த விதமான காடுகளையுமே உருவாக்கல சரிங்களா. இயற்கை தன்னைத்தானே எப்போதுமே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெலன் கெல்லர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இயற்கைக்கு தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்ட்டு ஹெலன் கெல்லர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம அதை பார்க்கப்படுது. ஏன்னா இயற்கை எப்போதுமே தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரிசோர்சஸாக கருதப்படுதுங்க. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய முதன்மை துறையில ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி செக்டாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ எப்போ நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எல்பிஜி 1991 எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெர்ஷியரி செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அப்ப பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயங்களுமே நமக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பிரசன்ட் டே நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது பிரைமரி செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்படின்னா நம்ம பிரைமரி செக்டாரை கண்டிப்பா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. டெர்ஷியரி செக்டாரினுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. அது என்ன ரீசன் என்னங்கிறது எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சரிங்களா. அப்ப இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆன் 2007 டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 69.9 மில்லியன் ஹெக்டேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்த பரப்புல நம்மளுடைய காடுகளினுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப இந்த அளவுக்கு நம்மளுடைய டோட்டல் லேண்ட் ஏரியாவிலையும் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாருங்க 8.3 மில்லியன் இந்த அவுட் ஆஃப் 21.2% பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியால கவர் ஆயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 8.3 மில்லியன் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. அதாவது நம்மளால போயிட்டு அக்சஸ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். இதுவே 31.9 மில்லியன் பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் டென்சிலியா இருக்கும். அப்ப நம்மளால அந்த ரிசோர்சஸை கொஞ்சம் பயன்படுத்த முடியும். மீதி இருக்கக்கூடிய அந்த 28.84 மில்லியன் காடுகள் பாத்தீங்க அப்படின்னா ஹெக்டேர் காடுகள் நமக்கு திறந்தவெளி காடுகளாக இருக்குது. அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள், சாதாரண மலைகள், அதை சுத்தி இருக்கக்கூடிய காடுகள்னு சொல்லிட்டு நம்மளுடைய வனவளம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தாங்க நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள்ங்க, மினரல் ரிசோர்ஸ். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கிறது தான் அயன் ஓர், கோல், லிக்னைட், பாக்சைட், மைக்கா, குரூட் ஆயில், கோல்டு, டைமண்டுங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கனிம வளங்களாக கருதப்படுதுங்க. அப்ப பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் புதைப்படிமங்களாக போன ஒரு விஷயங்கள் தான் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்காலங்கள்ல இந்த கனிம வளங்களாக மாறி இருக்கும். அதாவது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நிலப்பரப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கடலால் மூழ்கப்பட்டிருக்குது சரிங்களா. அதாவது கடலால் மூடப்பட்ட பகுதிகள் தான் இப்ப நிலப்பரப்பா மாறி இருக்குது. அப்ப இப்ப கடலுக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா நிலப்பரப்பு அடியில நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதனாலதான் நம்மளுடைய பெட்ரோலிய பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில இருந்து எடுக்கிறது, நீருக்கு அடியில இருந்து எடுக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்திருக்கும். அப்ப நம்மளுடைய இந்த புதைப்படிமங்கள் அப்படிங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
முன் காலகட்டங்களில் வாழ்ந்த உயிரினங்களை தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த உயிரினங்கள் இருந்து பல ஃபாசிலைசேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக முழுமையாக பல ப்ரெஷர் மற்றும் டெம்பரேச்சர்னால அழுத்தப்பட்டு அது உருவாகக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த கனிம வளம் அப்படிங்கிறது கருதப்படுதுங்க. அப்ப இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலுமே இந்த கனிம வளம் அப்படிங்கிறது ஈவனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு புதைப்படிமங்களாக மாறி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்தியாவினுடைய மொத்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு மாதிரியான கனிமங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஈவனா நம்மளால என்ன சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குது, இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அயன் ஓருங்க. அயன் ஓரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி அயன் ஓருங்க. சரிங்களா? அதாவது உயர்தர இரும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ்ல அயன் கிடைக்குது. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JSW ஸ்டீல்ஸு, டாடா ஸ்டீல்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஸ்கால். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய நிறைய கம்பிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான ஸ்டீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். மற்ற இடத்துல கிடைக்கக்கூடிய கனிம வளத்தை விட இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ பாருங்க, மொத்த இருப்பு, நாட்டினுடைய மொத்த இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.630 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா ஹெமடைட். ஸோ இந்த ஹெமடைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஸ்ட்ராங் ஓர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஹீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப முழுமையான இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். Fe நம்ம சிம்பிள் சொல்லுவோம், அயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ பொதுவாகவே நமக்கு ஹெமடைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க 10,619 மில்லியன் டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னடைட் இருக்குதுங்க. அப்ப இந்த ரெண்டு முக்கியமான கனிமங்களும் தான் நமக்கு இந்தியாவினுடைய இரும்பு தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? ஹெமடைட் ஓரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எந்த சைட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கோஸ்டல் பிளைன்ஸ்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்தியாவினுடைய கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் மற்றும் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன். ஸோ இந்த மாதிரி நியர்பை இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தாங்க அதிகப்படியான பங்களிப்புகள் இருக்கும். ஏன்னா கடலோடு ஒண்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப கடலா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல முன்னாடி நிலமா இருந்திருக்கலாம். அப்ப அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு தாது பொருட்கள் அப்படிங்கிறது உருவாகி இருந்திருக்கலாம். சரிங்களா? சோ எங்கெங்கெல்லாம் நமக்கு அயன் ஓர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஹெமடைட் அயன் ஓரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகாங்க. இதுல இந்த மேக்னடைட் அயன் மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிழக்கு மேற்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் கர்நாடகாவில் நமக்கு அதிகமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான இரும்பு தாதுக்கள் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்ங்க. ஆக்சுவலா நீங்க பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மளோட இந்த கோஸ்டல் பிளைன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கனிம வளங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அதை பேஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன மாதிரியான கனிம வளங்கள்லாம் கிடைக்குதுங்கிறத நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். மேக்சிமம் கடற்கரை சார்ந்த பகுதிகளில் தாங்க இந்த ஓர்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல் அண்ட் லிக்னைட்டுங்க. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம கோல் பத்திலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஸோ கோல் அண்ட் லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்சஸ்ன்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு தாது வளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கனிம வளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கோல் ப்ரொடக்ஷன் அல்லது கோலை வெட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்கன்னா சைனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏங்க. சரிங்களா? இந்த நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் கம்ப்ளீட்லி யூட்டிலைசிங் த நேச்சுரல் ரிசோர்சஸ்ங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாடு தன்னிடம் உள்ள இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்துமோ அந்த அளவுக்கு தான் அந்த நாடு என்னாகும், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும் அல்லது வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் ஹோல்டிங் த தேர்ட் பொசிஷன் இன் த கோல் ப்ரொடக்ஷன் ஆர் கோல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ்ங்க. இதுல இந்த மாநிலங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு கோல் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ரெண்டு இடங்கள்லயும் தான் நமக்கு அதிக எண்ணிக்கையிலான கோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு பல்கான கோல் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்சைட்டுங்க. பாக்சைட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான பொருளாக கருதப்படுது. ஏன்னா இந்த பாக்சைட் அப்படிங்கிறது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தால தான் ஆனது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
அப்ப இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வுல நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பாக்சைட் மைனிங்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபில பார்க்கும் பொழுது பாக்சைட் மைனிங்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சேலம்ல நமக்கு அதிகமா இருக்குங்க. அப்ப இந்த மாதிரி தாது பொருட்கள் அங்கங்க கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாத்தையுமே முழுசா நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டுங்க. ஸோ இது வெஸ்ட் கோஸ்ட், இது ஈஸ்ட் கோஸ்ட். பாருங்க நம்மளோட ஒடிசா, ஆந்திர பிரதேஷ்ங்க. அப்ப இந்த பகுதிகளில் தான் நமக்கு என்ன பண்ணி வந்திருக்குது, கவர் பண்ணி வந்திருக்குது இந்த பொருட்கள் பாக்சைட் எல்லாமே. ஸோ பாக்சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்சைட்டுங்கிற ஒரு சோர்ஸ் தான் அலுமினியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அலுமினியத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்சைட்டுங்கிறது தான் என்ன பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸாக கருதப்படுது. இதை வச்சு தான் நமக்கு நிறைய பாத்திரங்கள் உருவாக்கப்படுதுங்க. நெக்ஸ்ட் மைக்காங்க. மைக்காவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை வளம் நான் சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதை நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் மைக்காவோட யூசஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய கடைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பணம் வாங்கி போடக்கூடிய பெட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்கால தான் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். ஆக்சுவலாக பிளைவுட் போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைக்கால வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனுக்காக இதை அந்த காலத்துல இருந்தே பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இட் இஸ் த ஹீட் ரெசிஸ்டிங் மினரல். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் த பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்ப மின்சாரத்தை கடத்தவும் கடத்தாது, அதே மாதிரி வெப்பத்தை எதிர்க்கும் ஒரு பொருளாக தான் நம்மளுடைய மைக்கா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பணம் போடக்கூடிய பெட்டிகள்ல பயன்படுத்துறது அல்லது வீட்டில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது, முக்கியமான இடங்கள்ல பயன்படுத்துறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதனால ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபயரோ அல்லது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸோ இருக்குதுங்கிறப்ப இது நமக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனை தரும் அப்படிங்கிறதுனால தான் மைக்கா வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸாகவும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மைக்கா ப்ரொடக்ஷன், ஷீட் ப்ரொடக்ஷன்ல இட் கான்ட்ரிபியூட்டிங் 60% அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒட்டுமொத்த உலகத்தை வணிகத்துல நம்மளுடைய 60% மைக்கா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் நமக்கு ஏற்றுமதி செய்து அதனுடைய பங்களிப்பு முதல் இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ முக்கியமான மைக்கா தான் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தான். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்லாம் நமக்கு அதிக அளவிலான மைக்கா வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் குரூட் ஆயில். இந்த குரூட் ஆயில் வச்சு தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் நாம இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம என்ன பண்றோம், பை ப்ராடக்ட்ஸா மாத்தி நம்ம யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், எல்பிஜி ஆகட்டும், நாம ரோட்டுக்கு போடுற தார் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய அந்த பாரஃபின் வேக்சஸ், ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குருடாயில் மூலியமா தான் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த குருடாயிலை பொறுத்த வரைக்கும், ஆயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசாம் மற்றும் குஜராத்துங்க. ஆக்சுவலா நம்மளோட மேப் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பகுதியை நம்ம குஜராத்னு சொல்லுவோம், இந்த பகுதியை நம்ம அசாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ஈஸ்ட் வெஸ்ட் பகுதிகளில் தான் நமக்கு இந்த ஆயில் அப்படிங்கிறது, நமக்கு கச்சா எண்ணெய்ங்கிறது கிடைக்குது. அதுவும் இந்த டிக்பாய் அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே தான் முதல்ல ஆயில் வெல் வெட்டி எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டருங்க. சரிங்களா? அப்போ இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே பாருங்க, அதாவது டிக்பாய், பதர்பூர், நஹர்திகா, காசிம்பூர், பல்லரியா, ருத்ராப்பூர், சிவ்சாகர், மோன், இது எல்லாமே அசாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி காம்பட் மற்றும் அங்கலேஸ்வர் அண்ட் காலோல் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் குஜராத்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய ஈஸ்ட் பகுதி அண்ட் வெஸ்ட் பகுதி இந்த ரெண்டு இடத்துல தான் நமக்கு மெயினா என்ன கிடைக்குதுன்னு சொல்றோம், குருடாயில் சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய். அப்ப இதை வச்சு இந்தியாவினுடைய மொத்த தேவையுமே நம்ம பயன்படுத்திட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா we are having more number of automobiles. இன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான ஆட்டோமொபைல்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இவர்களுடைய தேவை, வாகன தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள் இந்தியாவில் அந்த அளவுக்கு வளம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையினால தான் இந்த இயற்கை வளத்துக்காக நாம பிற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப இந்த கச்சா எண்ணெய் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை, இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கும்போது கூட ரஷ்யா என்ன பண்ணுச்சு, அவங்க கிட்ட இந்த குருடாயில பொறுத்த வரைக்கும் they are the best producers அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த வளம் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்மளோட இந்தியாவோட நிலைமை இருந்ததுனால நாங்க வந்து உங்களுக்கு கம்மியான விலையில இந்த கச்சா எண்ணெயை தரோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கச்சா எண்ணெயை பெற்றுக்கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதுல இருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எடுத்து இந்தியாவினுடைய ரிசோர்சஸ், அதாவது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிளஸ் நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு வளம் இந்தியாவில் இல்லாதனாலதான்
தான் நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, அதிக அமௌண்ட் கொடுத்து இதை வாங்க வேண்டியதா இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருள் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும், இதனுடைய விலை குறைக்கிறதுக்காக கஷ்டப்படணும். அப்ப நம்ம கவர்மெண்ட் இப்ப என்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா நீங்க வந்து இந்த நார்மல் ஆட்டோமொபைல்ஸ், பெட்ரோல் ஆட்டோமொபைல்ஸ், டீசல் ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் காருக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு 60 வருஷம் தாங்க இந்த கச்சா எண்ணெய்ங்கிற ஒரு வளமே கிடைக்கும் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சேர்த்துனா. அப்ப நம்மளுடைய பெட்ரோலிய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் வளமே இல்லாம போறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அப்ப ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனாலதான் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், BS1, BS2, BS3 போயிட்டு இப்ப BS6 வரைக்கும் போயிடுச்சு, BS7 வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, இப்ப அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம பயன்படுத்தின வண்டி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே பிளாக் கலர்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த புகை அப்படிங்கிறது வரும். பட் இப்ப நம்ம எந்த வண்டி வாங்கினாலுமே சரி, BS4க்கு மேல வந்த வண்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புகையே வராது. அப்ப கம்ப்ளீட்டா அவங்க பண்ணியிருக்கிற ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே 1 லிட்டர் பெட்ரோல் தான். ஆனா அதுல கிடைச்ச மைலேஜ் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை மாத்துது. அப்ப 70 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்த வண்டி இப்ப வெறும் 30 கிலோமீட்டர் கூட தரமாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருட்களினுடைய எமிஷன்ஸ் வந்து நமக்கு குளோரோஃப்ளோரோ கார்பனை ரிலீஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஓசோன் லேயர் அஃபெக்ட் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்ப இன்டைரக்டா நம்மள வந்து இந்த இயற்கை வளங்களை மற்ற நாடுகள்ல இருந்து வாங்காம இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம பொருளாதாரம் மேம்பட்ட நிலைக்கு போகும். சரிங்களா? அப்ப அதனாலதான் நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இயற்கை வளம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதன் மூலியமாக நமக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்ப பிற நாடுகளை நாம நம்பி இருக்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குருடாயிலினுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப நம்மளால எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. சரிங்களா? ஸோ we are depending other countries for the ரெகுலர் யூசேஜ் ஆஃப் த க்ரூட் ஆயில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். KGF அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? கோலார் கோல்ட் ஃபேக்டரி. எல்லாருமே சொல்லுவாங்க KGFல வந்து நிறைய தங்கம் கிடைச்சது அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் கிடைக்கலைங்க. பட் இந்தியாவினுடைய பிசியோகிராஃபி வச்சு பார்க்கும் பொழுது 3 மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு கோல்ட் மைன் ஏரியாஸா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ட் ஃபீல்டு, கோலார் டிஸ்ட்ரிக்ட் நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹட்டி கோல்ட் ஃபீல்டு, ராச்சூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராம்கிரி கோல்ட் ஃபீல்டு, அனந்த்பூர் மாவட்டம், அதாவது ஆந்திர பிரதேஷ்லையும் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அப்போ பிற கனிமங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியான அளவுல தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனாலதான் தங்கத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டைமண்டுங்க. டைமண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டன் அளவுக்குள்ள கூட பெருசா கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இந்த UNEC, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபார் யூரோப் மூலியமா தான் அவங்க சொல்லக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் டோட்டலாவே 4,582,000 கேரட் தான் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய பிரதேஷ், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் மற்றும் கிருஷ்ணா ஆற்றுப்படுக்கை கிட்ட தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதே மாதிரி அந்த ராய்ப்பூர் மாவட்டம், சரிங்களா, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் மற்றும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் பிளஸ் கர்நாடகா, இந்த இடங்கள்ல மட்டும்தாங்க நமக்கு டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்குது. மற்றபடி மற்ற ரிசோர்சஸை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ரொம்ப லீஸ்ட் ரிசோர்சஸ் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதை அழகா நம்ம ரெண்டா பிரிச்சிடலாங்க. ஒன்று எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறத நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதன் மூலியமாலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. அதை தான் நம்ம எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ சமூக உள்கட்டமைப்புன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்போ ஒரு கவர்மெண்ட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுவாங்கன்னா உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. பட் அது என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன சார் மிகப்பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுத்து அதன் மூலியமா உங்ககிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டை என்ன ஃபார்ம்ல வாங்கினாலுமே அதை நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி நான் சொல்றேன், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு உள்கட்டமைப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பட் அதனால எந்த விதமான பணமுமே கிடைக்காது
அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறது தான் நம்ம சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல போயிட்டு தான் நாம எல்லா ஏரியாஸ்க்கும் பஸ்ஸஸை நாம கேரி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிராவலிங்கை பண்ணுறோம். அப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு நாம் ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லையா? ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சமூக உள்கட்டமைப்பை பயன்படுத்துறதுக்கு நமக்கு பெருமளவு என்ன பண்ண தேவையில்ல, நாம் அதிகமான செலவு பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்ல. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய ஷாப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ்ஸஸ் நிற்கக்கூடிய இடம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் வாடகைக்கு விடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாபம் கிடைக்கும். அப்போ இதை நாம் என்ன சொல்லலாம்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் பண்ணித்தரக்கூடிய ஒரு விஷயங்கள் மூலிமா கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா சில சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்க ட்ரை பண்ணும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும் பொழுது தான் கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு நம்ம சொல்லுவோம். பின்னாடி நம்ம பார்ப்போம் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் ஒரு அரசுக்கான வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து வருவாய் அப்படிங்கிறத ஈட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக நமக்கு தெரிஞ்சது டாக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். பட் அதர் தன் டாக்ஸ் கவர்மெண்ட் ஆர் கெட்டிங் மோர் மணி ஃப்ரம் த நான் டாக்ஸ் ரெவென்யூ, வரி அற்ற வருவாயில நமக்கு நிறைய பணம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி போகும் பொழுது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நம்ம சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதாங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, அப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குது. பட் அவங்க கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல you are giving some amount for the traveling tickets னு ஒன்று வாங்குறீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை கவர்மெண்ட் கொடுத்தாலும் பஸ்ஸு கவர்மெண்ட்டு தான், ட்ரெயின் கவர்மெண்ட்டு தான், ஃப்ளைட்டு கவர்மெண்ட்டு தான். பட் யூ ஆர் கிவிங் சம் மணி. அப்போ அந்த ஒரு உட்கட்டமைப்பை உங்களுக்கு கொடுத்ததுனால கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிக்குது, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கிக்குது. சரிங்களா? இதே மாதிரி தான் கம்யூனிகேஷன், இதே மாதிரி தான் ஆற்றல், இதே மாதிரி தான் இரிகேஷன், மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆர்பிஐங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அதன் மூலியமா வரக்கூடிய பேங்கிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பேங்க் செயல்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க்ல போய் என்ன பண்ணலாம், பாஸ்புக்கை என்ட்ரி போட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு டிடிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கணும்னா கூட யூ ஹாவ் டு பே கமிஷன். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதன் மூலியமாக வருமானம் கிடைக்குதா இல்லையா? இதுதாங்க எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் டஸ் நாட் கெட் எனி மணி ஃப்ரம் த ரிசோர்சஸ். அதாவது இந்த மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்கி தரதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கும். பட் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறோமா? கிடையாது. அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், ஸோ ஆராய்ச்சி மற்றும் நிறைய விஷயங்களுக்காக நமக்கு பணத்தை ஒதுக்கி தராங்க. அதுக்கும் நம்ம பணம் கொடுக்கறது இல்லை. நிறைய ஹெல்த், நம்ம யூனிட் 9ல நீங்க படிப்பீங்க, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், இது இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், இது இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சப் சென்டர்ஸ் இருக்கும், இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வில்லேஜ் ஸ்டாஃப் நர்சஸ்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருந்ததுனால தான் கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக்ல நம்மளால மீண்டு வர முடிஞ்சதுங்க. அப்ப இந்த ஹெல்த் மாதிரியான விஷயங்கள் மற்றும் இது சார்ந்த எல்லா சப்போர்ட்டுமே நமக்கு கவர்மெண்ட் பண்ணி தருது அப்படின்னா we are not paying anything for using the different types of health sectors. சரிங்களா? ஸோ ரொம்ப ஹைஃபையான விஷயங்கள், இப்போ எக்ஸாம்பிள் when you are going for the MRI ஆர் சிடி ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are paying some little bit amount அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பட் அதர் தன் தட் எந்த இடத்துலையுமே நாம அரசு வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த சுகாதார கட்டமைப்புக்கு நம்ம பணம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு கட்டித்தரக்கூடிய வீடுகள் மற்றும் அவங்க நமக்கு வழங்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எதுக்குமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதிகமான பணத்தை கொடுக்கணும் அல்ல பணமே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பொருளாதார கட்டமைப்புக்கும் சமூக கட்டமைப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார கட்டமைப்பின் மூலியமாக அரசுக்கு வருவாய் கிடைக்கும். இதுவே சமூக கட்டமைப்பாக இருக்கும் பொழுது அதன் மூலியமாக அரசுக்கு வருவாய் கிடைக்காதுங்க. இதை தான் நம்ம எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிப்போம். சரிங்களா? ஸோ that's all about the today's topic. Remaining content will be discussed in the upcoming videos. Thank you.